அவசியமான ஒன்று என்னன்னா, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கேட்டுக்குங்க, உங்களை மதிக்கணும்னா கூட உங்க கையில் என்ன இருக்கணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. காசு இருக்கணும்பா. நேற்றைக்கு மாலையில் ஒரு சகோதரனை சந்திச்சார். அப்போ சகோதரனை சந்திக்கும் போது ரொம்ப துக்கத்தோட ஒரு வார்த்தை எனக்கு சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, பாஸ்டர், காலையில் என் வீட்டிலேருந்து 8 மணி காலையிலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு 2500 ரூபாவுக்காக நான் அலைகிறேன் பாஸ்டர். 2500 rupees, 2500 ரூபாய். யாரையாவது ஒருத்தரை பார்த்து ஒரு 2500 கொடுங்க பிரதர், கொஞ்சம் டைட் ஷெட்யூலாக இருக்குது, எனக்கு உடனே அவசரம். 2500 ரூபாய் யாருமே என்னை நம்பி தரல. அவ்வளோ வருத்தமாக இருக்குது. ஒரு 2500 ரூபாய்க்கு நான் ஒர்த் இல்லையா? எதுக்கு இந்த உலகத்தில் உயிரோட வாழ்கிறோம்? பேசாமல் செத்துடலாமான்னு எனக்கு தோணுது. முடிச்சுக்கலாம். இவ்வளவுக்கு நம்ம தகுதியற்றவங்களாக போயிட்டோமே. அதனால் காசுன்ற ஒன்று இல்லைன்னா எந்த உலகம் மதிக்காது அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. உண்மையிலே அப்படி தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜபம், ஊழியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மேலே முன்னாடி இருக்குது. ஆனால் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம கையை யார் முன்னாடியும் கையேந்தாதபடி ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிக்கணும். நீங்களும் கூட ஒருவேளை கஷ்டப்பட்டுட்டே இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், என்னுடைய கைகளை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார்.